ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. நமக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அரை கப் பொட்டுக்கடலை, அரை கப் நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கரையட்டும். பாருங்க, இது நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இதை கிண்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மொத்தமாக இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போதும் நெய், அவ்வளோதான். நெய் இனி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நமக்கு இது நல்லா சட்டியில் ஒட்டாமல் வருது. பாருங்கள், போதும். நெய் இனி ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நெய் படுற மாதிரி தடவிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாத்திரத்தில் நல்லா நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா சமமாக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த அளவுக்கு சமப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை இது மேலே போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். நமக்கு இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சைடெலாம் எடுத்துக்கலாம். சைடு எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு பாருங்கள், இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு கப் பொட்டுக்கடலை எல்லா வீட்லேயும் இருக்கும். டக்குன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.